ஹாய், வணக்கம். நாளை 6/4/2026 திங்கட்கிழமை. ஸோ நம்ம நம்ம மார்க்கெட் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு தாங்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் மிக முக்கிய காரணம் போரோட தீவிரம். ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு ஈரானுக்கு வந்து ஏப்ரல் 6 வரைக்கும் கெடு விதிச்சிருந்தாரு. எந்த டீலுக்குமே ஒத்து வரலன்னா 6ஆம் தேதிக்கு அப்புறம் போரை வந்து தீவிரப்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து நேற்று ரிமைண்ட் பண்ணி இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு, ஈரான் வந்து எந்த டீலுக்குமே ஒத்து வரலன்னா ஈரான் வந்து நரகத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். பட் ஈரான் பார்த்தீங்கன்னா அது ஒரே வார்த்தையில அதுக்கு ரிப்ளை கொடுத்து ட்ரம்ப்பை ஜோக்கர் ஆக்கிடுச்சு. ஈரான் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டை யூஸ்லெஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது போரோட தீவிரம் வந்து இன்னும் மோசமா போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டை வெகுவா பாதிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ்னு சொல்லக்கூடிய அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல இருந்து தங்களோட முதலீடுகளை வந்து அதிகபட்சமா வெளியே எடுத்துட்டு வராங்க. ஸோ கடந்த மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா 1,22,500 கோடி 1,22,500 கோடி அளவுக்கு தங்களோட முதலீடுகளை வெளியெடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ இந்த ஏப்ரல் மாசத்துல 2 நாள் தான் ட்ரேட் ஆச்சு. இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 கோடி வந்து வெளியெடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் மார்க்கெட்டுக்கு எதிரான ஒரு சூழல் தான். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வளைகுடா போரால அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பல குரூடாயிலோட கட்டமைப்புகளும் பல குரூடாயிலோட சேமிப்பு கிடங்களும் வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா குரூடாயிலோட விலை வந்து உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா $113 97 போயிருக்கு. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா $112 க்ளோஸ் ஆயிருக்கு குரூடாயில் WTI. ஸோ இது வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமா உயரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இது ஒரு காரணம். ஏன்னா குரூடாயிலோட வந்து விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட எக்கானமியை வெகுவா வந்து பாதிக்கும். ஸோ அதிகரிக்கும் பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ கடந்த வியாழன் அன்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி 22,713 அப்படிங்கிற புள்ளிகளுடனும் பேங்க் நிஃப்டி 51,548 அப்படிங்கிற புள்ளிகளுடன் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த போர் தீவிரமடையும் நிலையில், இந்த போர் வந்து அதிகரிக்கும் நிலையில் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இடத்துல தான் இருக்கு. 22,500 22,200 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 51,000 50,800 50,500 அதிகபட்சமா இந்த வாரம் 49,000 அதோட சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாம் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ போர் தொடரும் பட்சத்தில், தீவிரமடையும் பட்சத்தில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் அப்டேட்.